அன்புள்ள ஆஸ்ட்ரோ சக்தி அன்பர்களே வணக்கம். ராகு கேது பயிற்சிக்கு முன்னால் ஒரு முன்னோட்டமான ராகு கேது பயிற்சியினுடைய பலன்களை நாம் பார்க்க போகிறோம். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். ராகு கேது பயிற்சியை பற்றி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். தங்களுக்கு 4ஆம் இடத்தில் கேது, 10ல் ராகு இருக்கிறார். 4ல் கேது இருந்தாலே தாயாருக்கு சுகவீனம், உடல் அசௌகரியம் உண்டாகும். தங்களுக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து போகும். ஆகவே 10ல் இருக்கும் ராகுவினால் திடீர் பயணங்களின் மூலம் அனுபவம் அதிகரிக்கும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. மறைமுக எதிர்ப்புகளால் நினைத்த சில காரியங்கள் கைகூடுவதில் தாமதம் உண்டாகும். உறவுகளிடத்தில் ஆதரவான சூழ்நிலை ஏற்படும். எதிர்காலம் நிமித்தமான சில முடிவுகளை எடுப்பீர்கள். பிடிவாத குணத்தினை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். யாரையும் விட்டு பிரிக்க வேண்டும். வார்த்தைகளில் கவனம் வேண்டும். மனதளவில் இந்த தடுமாற்றங்கள் விலகும். மூத்த உடன் பிறப்புகளிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். ராசிக்கு 4ல் உள்ள கேதுவினால் பயனில்லாத சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். குழந்தைகளின் குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் ஒருவிதமான சோர்வு, மந்த நிலை வந்து விலகலாம். ஆகவே சில பணிகளை மற்றவர்களை எதிர்பாராமல் நீங்களே மேற்கொள்வது நல்லது. நினைத்த சில பணிகளில் சில மாற்றங்களை செய்வீர்கள். மின் சாதன பொருட்களின் சேர்க்கை தங்களுக்கு உண்டாகலாம். முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திடும் போது கவனமாக இருங்கள். மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை சமாளிப்பதற்கான மனப்பக்குவம் தங்களுக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்கள். தாயின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேரங்களில் நேரம் கழித்து உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும். பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை அமையும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் தாமதம் உண்டாகும். திடீர் செலவுகளால் எதிர்பாராத நெருக்கடிகள் உண்டாகும். வருமானத்திற்கான புதிய முயற்சிகளை ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாராத சில இடமாற்றங்கள் உண்டாகும். எதிர்பாராத சில இடமாற்றங்கள் தங்களுக்கு திருப்தியை தராது. ஆகவே இருப்பதை வைத்து நல்லபடியாக இருக்க வேண்டும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். தொழில் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம், வேகம் அதிகரிக்கும். பங்குதாரர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். அரசியல்வாதிகள் கட்சி மேலிடத்தில் விவேகத்துடன் செயல்பட வேண்டும். யாரையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த நேரத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். நினைத்த சில பணிகள் ஈடேறுவதில் அலைச்சல்கள் உண்டாகும். கலைஞர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஒரு வேலையை செய்ய 1க்கு 2 முறை அலைய வேண்டி இருக்கும். இலக்கிய பணிகளில் முன்னேற்றம் அடைவீர்கள். எதிர்பார்த்த நீண்ட நாள் வாய்ப்புகள் தேடி வரும். பெண்களுக்கு குணநலன்களில் மாற்றம் உண்டாகும். எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையும். வீடு மற்றும் அலுவலக மாற்றத்திற்கான சூழ்நிலை ஏற்படும். வயதில் மூத்தவர்களிடத்தில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். இறை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்ல வேண்டும். திறமைக்கு உண்டான அங்கீகாரங்கள் தாமதமாக கிடைக்கும். பிள்ளைகள் வெளிநாட்டு வேலைக்கு செல்வதற்கான சூழ்நிலை அமையும். தாங்கள் மாணவர்களுக்கு உயர் கல்வியில் இருந்து வந்த போட்டிகள் மற்றும் ஆர்வமின்மை குறையும். எதிர்பார்த்த சாதகமான சூழ்நிலை அமையும். ஆகவே மிதுன ராசியினர் சிறிது காலத்துக்கு பொறுமையாக இருங்கள். அப்பொழுதுதான் தங்களுக்கு நல்லது நடக்கும். அதுவரை பொறுமையாக இருங்கள். அடுத்த ராகு கேது பயிற்சி தங்களுக்கு நன்மையை அளிக்கும். அடுத்து சாதகமாக வருவதால் தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். அதுவரை மிகவும் கவனமாக இருங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.